வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பொன்னேரி நகராட்சியில் ஆயுத பூஜை விழாவில் வெறும் பொரிக்கடலை மட்டும் வழங்கியதால் அதிருப்தி அடைந்த தூய்மைப் பணியாளர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் 27 வார்டுகள் உள்ளது. இதில் குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள், உணவகங்கள், திருமண மண்டபங்கள், திரை அரங்குகள், பேருந்து பணிமனை உள்ளிட்டவை உள்ளது. இவைகளிலிருந்து வெளியேற்றப்படும் குப்பை கழிவுகளை அகற்றும் பணியில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நகராட்சி அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. அப்போது நகராட்சி ஆணையர் தனலட்சுமி அலுவலக அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இனிப்பு, பழ வகைகள், பொரிக்கடலை உள்ளிட்ட பரிசுப் பொருட்களை வழங்கினார். ஆனால் 3 மணி நேரம் காக்க வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு வெறும் பொரிக்கடலை பையை மட்டும் வழங்கியதாக தெரிகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த தூய்மை பணியாளர்கள் நகர்மன்ற தலைவரிடம் முறையிட்டனர். மேலும் நகரையே தூய்மைப்படுத்தும் தங்களை இழிவுபடுத்தும் வகையில் அலுவலக ஊழியர்களை ஒரு மாதிரியாகவும், தங்களை வேறு மாதிரியாகவும், அதாவது மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் அதிகாரிகள் நடத்துவதாக குற்றம் சாட்டி தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்களாம். மேலும் பொரிக்கடலை அடங்கிய பையை வாங்க மறுத்த தூய்மை பணியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் திமுக நகராட்சி தலைவர் பரிமளம் தனது சொந்த பணத்தில் அனைவருக்கும் பரிசு பொருட்களை வாங்கித் தருவதாக உறுதி கூறினார். ஆனால் அதனை ஏற்க மறுத்து தூய்மை பணியாளர்கள் அலுவலகத்தை விட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன